கந்தன் மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் 19 முதல் உங்கள் தாமரை டிவியில். உதயநிதி அவருடைய ஆட்சியினுடைய சாதனைன்னு எதை சொல்லுவார் அப்படின்னு கேட்டா 1000 ரூபாய்க்கு தான் சொல்றாரே தவிர இலவசம் கொடுக்குங்கிற ஒரு பெரிய சாதனை இல்லை. ஆனால் அவங்க தன்னுடைய டிஆர்பி ரேட் உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. உயர்ந்தா கூட அவங்க சொல்றதை ஏத்துக்கிட்டா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மக்கள் 1000 ரூபாய்க்கு அல்லாடுறாங்கிறது அவங்களுக்கே தெரியும். தர்காவே இவங்க வச்சிருந்தா கூட அந்த இடம் இவங்களுக்கு சொந்தமாக இருந்துட்டு போட்டோம் 50 அடி தள்ளி தான் தீபத்தை ஏற்றணும்னு சொல்கிறாங்க. தீபத்துக்கு நிலக்கல் அளவு அங்கே கொண்டே வைக்கக்கூடிய இடத்துல நிலக்கலே மூலம் அங்கே வைக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு கேள்வி. ரெண்டாவது அங்கே இருக்கிறதுல சுவாமியினுடைய படங்கள் கல்வெட்டுக்கள் அந்த தீபத்துள்ளே இருக்குன்னு தொல்லியல் ஆய்வு தெளிவாக சொல்லுது. இந்த இடத்துல ஸ்டாலின் ஏது பிரச்சனையாக கொண்டு வருகிறார் என்றால் தன்னுடைய வாக்கு வங்கி இஸ்லாமியுடைய வாக்கு வங்கி முழுக்க முழுக்க தனக்கு வேண்டுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இது செயல்படுகிறார். இன்னும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் யாராவது ஏற்று பேசியிருக்காங்களா? 2G ஊழல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஊழலில் திமுகவும் காங்கிரஸும் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த ஊழல்களை கிண்ட ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். இந்த மாதிரி பின்னி பிணைந்த ஒரு நிலையில் ராகுல் காந்தி இன்னே வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினோடு அன்பாயிருக்கிறார். சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூலில் நம்ம தண்ணி அடிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறோம். கலாச்சார சீர்விட்டு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலில் மக்களுக்கு இருக்க அதிருப்தியை இந்த நிமிஷம் வரை ஸ்டாலின் புரிஞ்சுக்கல. ஏன்னா அவர் 1000 ரூபா கொடுத்தா அது அபார சாதனையாக நினைக்கிறாரு. இன்னொரு 1000 உயர்த்திட்டா இன்னும் மக்கள்கிட்ட ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு. மக்கள் எந்த இடத்தில் தான் கையேந்தக்கூடிய நிலை வர்றதை கேவலமாக நினைச்சிட்டாங்களோ அந்த இடத்துல வாக்கு வங்கியை மாற்றி போட்டுருவாங்க. காங்கிரஸில் இவ்வளோ தலைவர்கள் இருந்தாலும் அகில இந்திய ரீதியில் அறியப்பட்ட ஒரு தலைவரை உங்களால் சொல்ல முடியுமா? காங்கிரஸில் சொல்ல முடியாது. ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தவிர ஒரு ஆளே கிடையாது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர் அரசியல் விமர்சகர் பழனியப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், இன்னைக்கு திருவண்ணாமலையில ஒரு இளைஞர் அணி கூட்டம் நடந்தது திமுகவோடதுல. இதுல முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருமையாக, அதாவது உதயநிதி அவர்கள் இளம் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்கள் ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார். தன்னுடைய பிறந்த நாளை பெரியாரை போல இன்னைக்கு வாழும் பெரியாராக இருக்கிறார் உதயநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த அவ்வளவு அமைச்சர்களுமே ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. இந்த விழாவுல முக்கியமாக எத்தனை சங்கிகள் வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு முதல்வர் அவர்கள் பேசியிருந்தாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார், இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தை? அதாவது வேலூர் பொதுக்குழு கூட்டத்தில் ஏறக்குறைய ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையில் இருக்க உதயநிதிக்கு முடிசூட்டுறதா முடிவு பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம் இதனுடைய முன்னேற்பாடு தான் ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய அணுகுமுறைகள், தமிழக அரசியலில் நடந்துக்கிற விதம், அவங்க ஆட்சி பண்ணுற விதம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இருக்குது. முக்கியமாக இந்து மக்கள்கிட்ட சனாதன தர்மத்தை பற்றி அவர் பேசின விஷயம் மிகப்பெரிய தாக்கம் இன்னைக்கு இருக்குது. பெரியாரை கையில் எடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் கிடையவே செய்யாது. ஒரு காலகட்டத்தில் பெரியார் எம்ஜிஆரோடு இணைந்ததனால், அப்படி தான் நான் சொல்லுவேன், அண்ணாவோடு இணைந்ததனால் அவருடைய அந்த பெரியார் எதிர்ப்பு கொள்கையில் ஈடுபட்டது. அந்த காலகட்டத்தில் விடுதலை பெற்ற உடனே நமக்கு விஷயமே தெரியாமல் இருந்தோம். இந்திய எதிர்ப்பு கொள்கைகளும் ஆதரவு கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு நிராதரவாக நிற்கி. மத்திய அரசினுடைய எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும், மத்திய அரசினுடைய எந்த வேலை வாய்ப்புக்கும், மத்திய அரசினுடைய எந்த விஷயத்திலையும் ஒத்துக்கிறாமல் போய் நிறைய நிதி உதவிகள் எல்லா அரசாங்கத்திலும் நமக்கு கிடைக்காம பின்தங்கி இருக்கோம். தமிழ்நாடு முன்னுக்கு வருதுன்னா இந்த செயலில் எவ்வளோ கடன் இருக்குங்கிறத நம்ம யோசிக்கிறோம். உதயநிதி அவருடைய ஆட்சியினுடைய சாதனைன்னு எதை சொல்லுவார் அப்படின்னு கேட்டால் 1000 ரூபாய்க்கு தான் சொல்கிறாரே தவிர இலவசம் கொடுக்குங்கிற ஒரு பெரிய சாதனை இல்லை. ஆனால் அவங்க தன்னுடைய டிஆர்பி ரேட் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உயர்ந்தா கூட அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டா கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மக்கள் 1000 ரூபாய்க்கு அல்லாடுறாங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்போ நம்முடைய நிதி மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு, நம்ம நாடு தராதரம் உயர்ந்திருக்குன்னா இன்றைக்கி எல்லாரும் இந்த 1000 ரூபா வாங்கக்கூடிய இடத்துலேயே இருக்காமல் இருக்கணும். அதான் உண்மையான வளர்ச்சி. இதை தாண்டி இன்றைக்கி தமிழகம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப கெட்டிருக்கு. உதயநிதி அவருடைய செயல்பாடுகள் சரியாக இல்லைன்னே போன வாரம் ஸ்டாலின் சொன்னார். என்ன சொன்னார்?
அவருக்கு இதை தாண்டி நிறைய வேலைகள் இருக்குது, தன்னுடைய துறையை சரியாக கவனிக்கிறேன்னு இவர் தான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இவர் தான் மந்திரிகள்கிட்ட சொல்கிறாரு, என்னால் உங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்லப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய செயலை ஏறக்குறைய இழந்த காரணத்தால் தன்னுடைய மகனுக்கு முடிச்சு விட்டுவதற்கு முதல்ல வந்து பட்டாபிஷேகம் எடுத்து தயாராகிட்டார். ரெண்டாவது, அரசியல் களம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடுது. பிஜேபிங்கிறது அந்த கட்சியை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது இவங்களால் தடுக்க முடியல. ஆனானப்பட்ட கம்யூனிஸ்டுகளே எதிர்த்து திருவனந்தபுரத்தில் 50க்கு 50 வாங்கி சீட்டை பிடிச்சிட்டாங்க. கேரளாவில் படித்த மக்கள் அதிகம். இன்னும் அங்கே வந்து மதத்தினால் ஈர்க்கப்படுபவர்கள் கம்மி. எதை யோசிச்சு தான் செய்வாங்க. ஆனால் தமிழகம் அப்படி இல்லை, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மாநிலம். இந்த மாநிலத்தில் உண்மை மக்களுக்கு புரியுமானால் இதுவரைக்கும் எடுத்த சட்டசபை தேர்தல் எது வேணா எடுத்துக்கோங்க, தமிழக மக்கள் முழுதாக ஒரு ஆதரவை யாருக்காவது கொடுப்பாங்க. பிரிச்செல்லாம் கொடுக்க தொங்கு சட்டசபை இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு அலை அடிச்சுன்னா மொத்தமாக தான் அடிக்கும். அந்த அலை இன்னைக்கு பாரதிய ஜனதா பக்கம் முழுக்க முழுக்க திரும்பி இருக்கு, ஏடிஎம்கே பக்கம் திரும்பி இருக்கு. அந்த அலையை தாக்கு பிடிக்க முடியாமல் தான் அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ எடப்பாடியோ பேசாத வார்த்தைகளை கூட ஸ்டாலின் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சி வந்து விட்டது திரும்ப திரும்ப பேசுறாரு. நான் அரசியல் விமர்சகராக என்ன சொல்றேன்னா, இவங்க இந்த பாரதிய ஜனதா பத்தி இவ்வளவு தூரம் பேசுற காரணமே என்னன்னா தன் பயம்தான். சரி, இன்னைக்கு பாஜகவை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயுமே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவங்க எப்பவுமே வந்து திமுக பாஜக கிட்ட இப்போ வரைக்குமே வந்து அடிபணிஞ்சுதானே இருக்கு. அப்போ வந்து பாஜகவுமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? திமுக சப்போர்ட் பண்ணிருக்குன்னா பாரதிய நேரடியாக திமுகவோட கூட்டணி வச்சுக்கலாமே. எதுக்கு எடப்பாடி எங்களை விட்டு போனவரை கூட்டணி வச்சவங்க தானே சார். கூட்டணி வைத்த காலகட்டம் வேறு, இன்னைக்கு இருக்க காலகட்டம். கருணாநிதியே வந்து தாமரை சின்னத்தில் வந்து ஒரு தூய்மையான சின்னம், தாமரை சின்னத்திற்கு வந்து வாக்களியுங்கள்னு அவரே வந்து ஓட்டு கேட்டவர் தானே. அதை இன்னைக்கு ஸ்டாலின் போய் சொன்னா ஏத்துக்கிட்டு வரா? களங்கள் மாறுகிறது. இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி ராஜீவ்காந்தி இறந்த உடனே இதே மக்கள் முழுக்க வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கல, நமக்கு தெரியும். ஆனால் அதே மக்கள் திரும்ப திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. என்ன காரணம்னா அரசியலுடைய நிலைப்பாடுகள் நாளுக்கு நாள் மாறும். நேற்று சொன்ன வார்த்தையை நீ சொல்ல முடியாது. அரசியலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிணாமத்தை வரைக்கும் நம்ம போகிறோம். போகக்கூடிய பரிணாமங்களில் அந்த நாளில் அந்த நிகழ்வில் அந்த காலகட்டத்தில் யாருக்கு தேவைங்கிறதா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம போய் இன்னைக்கு காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு காங்கிரஸ்காரங்க சொன்னால் கூட மக்கள் ஏற்றுக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை. காமராஜர் பொற்கால ஆட்சியை தான் கொடுத்தாரு. ஆனால் நீ காமராஜர் ஆட்சியை ஏற்றுக்கக்கூடிய அளவில் அவங்க கட்சியோட செயல்பாடுகள் எல்லாம் அடித்தளமே இல்லாமல் போச்சு. அதனால் காலத்துக்கு ஏற்ப எல்லா சூழ்நிலைகளும் மாறுபடும். இதே வருகின்ற காலத்தில் என்ன வேணாலும் மாறுதல் இருக்கலாம். ஆனால் இந்த ஏடிக்கு அவங்க பயப்படுறாங்களா பயப்படலையா இருக்காங்களா இருக்கலையான்னு பிஜேபிக்கு தெரியாது. ஆனால் சட்டம் தன் கடமையை செய்கிறது. அந்த கடமைக்கு அவங்க அடிமணியாக தீரணும். யார் வேணாலும் வந்துட்டு போகலாம், பேசலாம், இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் சட்டம் அவருடைய கடமையை கண்டிப்பாக செய்யும். அந்த கடமையை செய்வது தான் தீகார் ஜெயிலில் ஆனானப்பட்ட இவ்வளவு தூரம் தைரியமாக இருக்கக்கூடிய கொள்கை பொறுப்பு செயலாளர் கட்சிக்கு மாநிலத்தினுடைய மகளிர் அணியுடைய முக்கியமான பிரமுகர் கனிமொழியை கைது செய்யப்பட்டாங்க, உள்ளே இருந்தாங்க. அவங்கள விட ஒருத்தர் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாயிட முடியாது. செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அந்த கட்சியினுடைய ஆளுமை திறன்மிக்க மந்திரி, கொங்கு மண்டலத்தை தன்னுடைய கையில் வச்சிருக்கணும்னு நினச்சி போகிற உள்ளாட்சி தேர்தலில் ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சு அந்த கட்சிக்கு பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவர் 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தாரே. இவங்களோட இணக்கமாக போயிருந்தா எப்படி பாரதிய ஜனதா கட்சி வந்து இவங்களையெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம்? நட்பு ரீதியாக பழகிறது வேற, கடமையை சேர்ந்து வேற. சரி, இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து திமுக மேல காங்கிரஸ் வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தானே இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த கட்சியில இருந்து எப்ப நழுவிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் காங்கிரஸும் இருக்கு இல்லையா? அப்போ வந்து ஏன்னா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து அந்த கட்சியை ஏத்துக்கலனாலும் ஆனா சிறுபான்மையினர் ஓட்டுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு பக்கபலமாக இருக்கு அப்படிங்கிறது வந்து திமுகவா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஏத்துக்கணும் இல்லையா? இல்ல, காங்கிரஸ் கட்சி எப்போவுமே திமுக விட்டு வெளியேறாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாகையை சூறி கொடுத்தது ஸ்டாலின். மேற்கு வங்காளத்தை விட, திரிபுராவை விட, கர்நாடகாவை விட, ஏறக்குறைய சொல்ல போனீங்கன்னா கேரளாவோட 40 நாட்டு ஹோல் ஸ்வைப் பண்ணி கொடுத்தது ஸ்டாலின் தான். அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு காங்கிரஸுக்கு யாரும் கொடுக்கல. இதை தவிர எடுத்திங்கன்னா 2G ஊழல்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஊழலில் திமுகவும் காங்கிரஸும் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த ஊழல்களை கிண்ட ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். இந்த மாதிரி பின்னி பிணைந்த ஒரு நிலையில் ராகுல் காந்தி இன்னே வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினோடு அன்பாயிருக்கிறார். அது மாற்றமே கிடையாது.
ஆனா இன்னைக்கு பீகார்ல வந்து ஏற்பட்ட ஒரு ஒரு மிக மோசமான ஒரு தோல்விக்கு வந்து கண்டிப்பா திமுக தான் காரணம் அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே வந்து பேசுறாங்களே, காங்கிரஸோட இருக்கிறவங்களே. கூட்டணி கட்சிக்காரங்க பேசுறதுக்கெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா அன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் நாளைக்கு வந்து 20 சீட்டு கேட்பாங்க, கொடுத்துருவாரா ஸ்டாலின்? இல்லை நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய இவர் கம்யூனிஸ்ட்காரங்க அதிகமாக கேட்டால் கொடுத்துருவாரா? பேசுகிறவங்க பேசுவாங்க. அரசியல் வந்து பேச்சை கணக்கில் எடுக்கக்கூடாது. மொத்தத்துக்கு எது நிலைப்பாடோ அவங்க நிலைப்பாடு, அவங்க நிலையிலிருந்து அவங்கவுங்க தன்னுடைய விஷயங்களை பேசத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க கட்சி வளரணும், அவங்களுக்கு தேவை. ஆனால் இந்த இடத்தில் ஸ்டாலின் தெளிவான முடிவோடு இருக்கார். தன்னுக்கு அறுதி பெருமையான ஆட்சி அமைக்கணும்னு இருக்காரு. அந்த இடத்துல அவர் கரெக்டாக இருப்பார். அதே நேரத்தில் காங்கிரஸை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அதிகமான சீட்டு கேட்கறதுக்கு பேரம் பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் கொடுத்த சீட்டை வாங்கிட்டு அங்கே தான் இருப்பாங்க, அதை விட்டு வெளியே. ஆனால் இப்போ வரைக்குமே பேரம் பேசினதுல வந்து விஜயோட வந்து தாவேகாவோட போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் பிரவீன் சக்கரவர்த்தி அவரோட நட்புறவாக பேசினார் அப்படின்னு சொன்னா கூட, ஆனா விஜயோட வந்து கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு தகவல் இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி பேசினாருங்கிறதை மட்டுமே ஒரு முடிவா எடுக்கவே முடியாது. ஏன்னா ஐவருக்குழு கொண்ட ஒரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனா அதே சூழ்நிலைகள்ல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் தவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அப்ப வந்து கண்டிப்பா இதோட வந்து கூட்டணி அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு கூட்டணி அமையணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குமானால் விஜய் புதுச்சேரி கூட்டத்தில் எதுக்கு நான் ரெங்கசாமியோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றாரு? ரெங்கசாமி காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்து அதை எதிர்த்து முதலமைச்சராக இருக்கவர் தானே. அவரோட கூட்டணி விஜய் அங்கே அமைக்க போறேன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நிலைக்களம் என்ன அவருக்கு? இந்த காங்கிரஸோட கூட்டணி அமைச்சார்னா அப்புறம் ரெங்கசாமி நிலைமை என்னங்க? தெளிவாக தெரியுது. விஜய் தனித்து தான் நிற்பார். காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும். கட்சிகளில் ஏறக்குறைய மாறுபாடுகள், கட்சி தலைவர்கள் 1000 பேசுவாங்க. ஆனால் விஜய் எந்த காலகட்டத்திலும் காங்கிரஸோட சேருதாரோ சேரலே தெரியாது. காங்கிரஸ் திமுக விட்டு எந்த காலத்திலும் மகளாது. ஐவர் கமிட்டியே அவங்க மேலிடத்துலேருந்து போட்டாங்கல்ல, போட்டு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குல்ல. செல்வ பெருந்தகை தலைவர் மாறவே இல்லைல்ல. தலைவர் சொல்கிறதான் நம்ம எடுத்துக்கணும். இவர் பேசுவார் நட்பின்றியாக. காங்கிரஸுடைய மேல்மட்ட தலைவர்கள் யார் வேணாலும் வந்து பேசலாம். ஆனால் முடிவெடுக்க வேண்டியது ராகுல் காந்தியாக எடுப்பார். காங்கிரஸ் மேலிடம் தான் எடுக்கும். காங்கிரஸ் மேலிடம் அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்குமானே ஆனால் இன்றைக்கு ஐவர்களை அமைக்க இதே பெர்மிஷனே கொடுத்துருக்க மாட்டாங்களே. ஆனா காங்கிரஸோட கூட்டணியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா காந்தியையும் ராகுல் காந்தியையும் வந்து காங்கிரஸ் விட்டு போங்க, அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு தானே இந்த பீகார் தேர்தலில் வந்து பேசியிருந்தாங்க. பேசுறது உண்மைதாமா. ராகுல் காந்தி ஓப்பனாவே சொல்லியிருந்தாங்க இல்லையா? சொல்லியிருக்காங்க, உண்மைதான். அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அந்த கட்சியை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அரசியல் ஊராக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி எடுத்துட்டாலே அடுத்த தலைவர் யார் நம்மளால சொல்ல முடியாது. அகில இந்தியம் பூரா ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவர், தெரிந்த அறிமுகமான தலைவர் இருந்தால் மட்டும்தான் காங்கிரஸை ஒருங்கிணைச்சு கொண்டு போக முடியும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், காங்கிரஸில் இவ்வளோ தலைவர்கள் இருந்தாலும் அகில இந்திய ரீதியில் அறியப்பட்ட ஒரு தலைவரை உங்களால் சொல்ல முடியுமா? காங்கிரஸில் சொல்ல முடியாது. ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தவிர ஒரு ஆளே கிடையாது. அப்போ இவங்களை அனுசரித்து தான் அந்த கட்சி போகும். இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருக்கானா கூட எல்லா விஷயங்களிலும் சோனியா காந்தியினுடைய ஆலோசனை கேட்டு தான் பண்ணுறாரு. இவரை தாண்டி வேறு தலைவர்களே இங்கே இல்லையம்மா. இவ்வளோ தோல்வியை சந்திச்சதுக்கப்புறம் அந்த தலைவர் எப்படி அங்கிறது உருவாக முடியும்? அப்படி உருவினாலும் அகில இந்திய தலைவரில் ஒருத்தர் உருவாகணும்னா அதுக்கு ஏறக்குறைய இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு களத்தில் வாய்ப்பே கிடையாது. அது 20 வருடம் ராகுல் காந்தியா தலைவர். அவருடைய செயல்பாடுகளை வைத்து தான் அந்த காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சியும் அடுத்து வாழ்க்கையும் இருக்கிறது. இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல திருப்பரங்குன்றத்துல வந்து, ஏன்னா அது வந்து சர்வேக்கள் தான், அது மட்டும் இல்லாம அது வந்து தீபத்தூணே கிடையாது, இது வந்து வேணும்னே பிரச்சனைகள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக முதல்வரே வந்து அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து வேண்டுமென்றே வந்து தேர்தலுக்காக வந்து பிரச்சனை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இது வந்து அரசியலுக்கான ஒரு பேச்சா இல்ல வந்து அவரே வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு, அதாவது டேஷ் அரசியலா அப்படின்னு அவரே வந்து ஒரு தமிழக முதல்வரே இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழக அரசுல இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அரசியல் விமர்சனம் என்ன பதிவு பண்றேன்னா, இது நீங்க சொன்ன மாதிரி டேஷ் விட்டு அரசியல் நிகழ்வு தான். ஏன்னா இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைங்கிறதே வரல. இல்ல நம்ம டேஷ் அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து வேற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருக்குமே நேயர்களுக்கு புரியும் இல்லையா? என்னன்னு கேட்டீங்கன்னா, நவாஸ்கரி எந்த இடத்தில் அங்க போய் பிரியாணி சாப்பிட்டாரோ அந்த இடத்தில் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சனைக்கே இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருக்கலாம், முடிக்கலை. அதுக்கப்புறம் தீபம் ஏற்றணும்னு முடிவெடுத்தது இந்துக்களுடைய தார்மீக உரிமை. ஏன்னா இந்துக்களுக்கு வந்து
அறுவடை வீட்டில் முதல் பெரிய வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் மலை என்பது முழுக்க முழுக்க முருகன் சம்பந்தப்பட்டது, அவங்களுக்கு சுத்தமான இது. மேலே இருக்கக்கூடிய தர்காவினுடைய சிக்கந்தர் எங்க புதைக்கப்பட்டாலும் இன்னும் வந்து இவங்களால கோரிப்பாளையத்துலதான் வந்து புதைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி குர்ஆன்லயே இருக்குது. அப்ப தர்கா அங்க எப்படி வந்தது? அந்த கேள்விக்கு விட வரணும். தர்காவே இவங்க வச்சிருந்தா கூட அந்த இடம் இவங்களுக்கு சொந்தமா இருந்துட்டு போட்டோம். 50 அடி தள்ளி தான் தீபத்தை ஏத்தணும்னு சொல்றாங்க. தீபத்துக்கு நிலக்கல் அளவு அங்க கொண்டே வைக்கக்கூடிய இடத்துல நிலக்கலே மூலம் அங்கே வைக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு கேள்வி. ரெண்டாவது, அங்கே இருக்கிறதுல வந்து சுவாமியினுடைய படங்கள் கல்வெட்டுக்கள் அந்த தீபத்துள்ளே இருக்குன்னு தொல்லியல் ஆய்வு தெளிவாக சொல்லுது. இந்த தொல்லியல் ஆய்வு எடுத்து பார்த்து முடிவு பண்ணி இவங்க ரிப்போர்ட் கொடுத்து இப்போ சொல்லக்கூடிய அனைத்து ஸ்டேட்மெண்ட்டும் அறநிலைத்துறையினால் கொடுக்கப்படுகிறது. அறநிலைத்துறை தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அது வந்து நில அளவைக்கல்னு சொல்லுது. ஆனால் அந்த இடத்துல தீபம் ஏற்றுங்கிறது மிஞ்சி போனால் ஒரு நாளுடைய நிகழ்வு. அந்த நிகழ்வு அன்னைக்கே முடிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனையை உருவாக்கியிருக்க முடியாது. இந்த இடத்துல ஸ்டாலின் ஏது பிரச்சனையாக கொண்டு வருகிறார் என்றால் தன்னுடைய வாக்கு வங்கி, இஸ்லாமியுடைய வாக்கு வங்கி முழுக்க முழுக்க தனக்கு வேண்டுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இது செயல்படுகிறார். இன்னும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் யாராவது ஏற்று பேசியிருக்காங்களா? யாராவது ஏற்று வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்களா? இல்லை வந்து மறியல் பண்ணாங்களா? யார் எதுவுமே செய்யலை. அவங்க ஒரு நாள் இந்துக்கள் கூப்பிட்டு போடணும். இன்னைக்கு காரைக்குடியில் எடுத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முஸ்லீம் முன்னின்று நடத்துகிறாரு. இந்த நமது நாட்டில் வந்து நம்ம அவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருக்கோம். பிஜேபி சொல்ல போனீங்கன்னா கேரளாவில் மலப்புறத்தில் நேரத்தில் ஜெயிக்கிறாங்க, முஸ்லீம்கள் பெருவாரியாக ஆகக்கூடிய இடத்துல. இன்னும் எடுத்து போனீங்கன்னா இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் முஸ்லீம் வேட்பாளர் எழுப்பு தைரியமாக பிஜேபி அந்த இடத்துல ஜெயிக்க வைக்கிறாங்க. ஸோ நம்ம நாட்டில் பிஜேபியால் மத கலவரம் வரும் என்பது புரட்டி விடப்படுற புரளி. இவங்க இந்த புரளியின் விளைவாக வச்சு தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக சிறுபான்மையினர் ஓட்டை கைப்பற்றணுங்கிறதுக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உண்மையை சொல்ல போனால் ஸ்டாலினுக்கு சர்வே ரிப்போர்ட் நல்லா தெரியும். கிறிஸ்தவர் ஓட்டு எப்படி மாறப்போகுது, எப்படி விழுமா விழாதா, இஸ்லாமியர் ஓட்டு யாருக்கு விழும், இந்துக்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லாம் தெரியும். அந்த ரிப்போர்ட்டோட முடிவில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியுடைய வாக்கு வங்கியை தான் கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு, பாத்தீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு அதே ஒரு நிலை வந்து தமிழகத்திலும் ஏற்படுமோ? என்னுடைய அரசியல் விமர்சகரா நான் என்ன கடிதம் போடுறேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலில் மக்களுக்கு அதிருப்தியை இந்த நிமிஷம் வரை ஸ்டாலின் புரிஞ்சுக்கல. ஏன்னா அவர் 1000 ரூபா கொடுத்தா அது அபார சாதனையாக நினைக்கிறாரு. இன்னொரு 1000 உயர்த்திட்டா இன்னும் மக்கள்கிட்ட ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு. மக்கள் வந்து எந்த இடத்தில் தான் கையேந்தக்கூடிய நிலை வர்றதை கேவலமாக நினச்சிட்டாங்களோ அந்த இடத்துல வாக்கு வங்கியை மாற்றி போட்டுருவாங்க. இந்த 1000 2000 வாங்குறதுக்கு பிறகு அவங்க கையிலேருந்து எவ்வளோ பணம் பிடுங்கப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இன்னைக்கு நாட்டில் மதுவிலக்கால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு எத்தனை குடும்பங்களில் ஆண்களுடைய வருமானம் குடும்பத்துக்கு வராமல் போகுதுன்னு தெரியும். இதுக்கெல்லாம் மேலே பஸ் வசதி எத்தனை லட்சம் கோடி கடனில் போக்குவரத்து கழகம் இருக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டினுடைய கடன் ஏறக்குறைய 10 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. அதுக்கு சரியான தகவலான்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு வட்டி கட்டுவது எவ்வளவுன்னு தெரியும். இதுக்கு மேல நிறைய இலவச திட்டங்களை அறிவிச்சா உலக வங்கி கடன் கொடுக்குமாங்கிறது கேள்விக்குறி. இந்த நிலையில் இந்த விஷயங்களை மக்கள் தெளிவாக உணர்ந்தால் எப்படி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை விட்டுட்டு திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க? மக்கள் உணர்ற வரத்தாமா பிரச்சனை. உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்தில் தெளிவான கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ரேஷன்ல வந்து எல்லா பொருளும் கிடைக்குதானா? கிடைக்கிறது இல்லை. 15ஆம் தேதிக்கு அப்புறம் எடுத்து நிறைய பொருள் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிற பொருள்களையும் கூட தரமான பொருள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் வந்து 1000 ரூபா கொடுத்துட்டேன், பெரிய அளவில் சாதிச்சிட்டேன் ஸ்டாலின் சொன்னார். ஆனால் இந்த 1000 ரூபா மட்டுமே வாழ்க்கை அல்ல. ஒரு நாளைக்கு சராசரி எவ்வளவு 33 ரூபா கொடுக்குறான்னு நினைக்கிறேன் கணக்கு பார்த்தா. ஆமாம், இந்த 33 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்க தெரியாமல் வாழ்க்கையில் யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு சராசரி 400 ரூபா இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் சம்பாதிக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்திலே நீ நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இவர் கொடுக்கக்கூடிய இந்த கருணைத்தொகையை வச்சுட்டு கண்ணமூடி யோசிப்பாரையானால் இந்த ஆட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, இத்தனை இடத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல்ல நம்ம தண்ணி அடிக்கிறத ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறோம். எவ்வளவு பெரிய பாதிப்பு. வளர்கின்ற தலைமுறை கலாச்சார சீர்விட்டு போய்கிட்டு இருக்கு. அன்புமணி அவர்கள் கூட கேள்வி ஒரு விஷயம் நான் உண்மையை சொல்றேன், நான் அரசியல் விமர்சகராக ஒரு விஷயம் பதிவு பண்றேன். எந்த இடத்தில் பாரதி சொன்ன மாதிரி கடவுளுடைய நம்பிக்கை வருகிறதோ, ஒரு ஒழுங்குக்கு நம்ம கட்டுப்படுறோமோ, அந்த இடத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை ஒழுங்காகும். தனிமனித ஒழுக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா, தனிமனித வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து கட்டுப்பாடாக வாழலினா அவன் தறிகட்டு தான் நடப்பான். கடவுள் நம்பிக்கை வரும்போது தான் ஒரு விஷயத்துக்கு நம்ம பயப்படுறோம்,
அந்த வரிசையத்துக்கு அடிபடுறோம். அந்த அடிபடிதலில் வந்து நம்முடைய வாழ்க்கை நேராகும். அந்த இடத்துல எடுத்து பார்த்தா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோமே ஆனால், கலாச்சார சீரழிவை கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோமே ஆனால், இந்த கல்வி என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு தனி மனித ஒழுக்கத்தை போதிக்காது. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய உணவு பழக்கம் எப்படி இருந்தது நமக்கு தெரியும். இன்றைக்கு ஐடி கம்பெனி விட்டு உணவு பழக்கம் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். அன்னைக்கு நம்முடைய ஹெல்த் எப்படி இருந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு எத்தனை ஆஸ்பத்திரிகள், எத்தனை குழந்தைகள், எத்தனை மரணத்தில் பிரச்சனை, இன்னைக்கு எத்தனை உடல்நல கோளாறுகள் வருதுன்னு தெரியும். எல்லாத்துக்கும் அடிப்படை தனி மனித ஒழுக்கம். அந்த தனி மனித ஒழுக்கத்தை ஏறக்குறைய பிஜேபி எல்லா இடத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே பின்பற்றுறாங்க. அந்த மாதிரி தனி மனித ஒழுக்கம் வந்தால் தான் இந்த வருங்கால தலைமுறை, நம்ம தலைமுறை விட்டுருவோம். பெரியாரால் அண்ணாவால் ஓரளவுக்கு இந்த சமுதாயம் கொஞ்சம் சீர்கெட்டுருக்கு. உண்மையை சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஹிந்தி படிச்சிருந்தா இன்னைக்கு ரயில்வேல வேலைக்கு போயிருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கலாம், இந்தியாவோட சுற்றி வரலாம். ஆங்கிலம் படித்து எத்தனை பேர் பெரிய பயன் அடைஞ்சாங்கன்னா இருக்காங்க ஒரு சிலர். ஆனாலும் முழுக்க மக்களாக ரிச் பண்ணல. இதை விட ரொம்ப அவலமான நிலைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. ஏன்னா தமிழ் மொழியை கற்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் மெட்ரிகுலேஷன் பள்ளி வந்தாச்சு. தமிழால் நான்லாம் தமிழில் படித்தவன், என்னால் சுயமாக சிந்திக்க முடியும், ஒரு கவிதை எழுத முடியும், கருத்துக்களை பதிவு பண்ண முடியும். இன்றைக்கி ஒருத்தர் பிஏ முடித்த பையனை உட்கார வச்சு ஒரு சுயமாக சிந்திக்க சொன்னால் சிந்திக்க தெரியாது. ஏன்னா அவன் மெக்காலை கல்வி திட்டத்தில் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனுக்கு படித்ததை எழுதத்தான் தெரியும், தவிர சுயமாக சிந்திக்க தெரியல. சிந்திக்க தெரியாத மனிதன் நாளைக்கு எப்படி சாதனையை புரிய போகிறான்? தமிழ்நாடு எந்த அளவுக்கு போகும்? இன்னைக்கு இவ்வளவு தூரம் சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் போகிறான். ஏன் ஹிந்தி அவங்க பாடமாக வச்சுருக்காங்க? யோசிக்கணும். மக்கள் எல்லா விஷயத்திலையும் யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விழிப்புணர்வு உருவாகும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தமிழ் மொழி கம்பல்சரியாக படிக்கணும்னுட்டாலே தமிழ் மொழியை படிக்க அவருடைய உணர்வோடு கலக்கும். அது தாய்மொழி. அந்த தாய்மொழியை கற்றுக்கிற போது என்ன ஆகும்னா அவனுடைய மனசு விசாலப்படும், அறிவு வயப்படும், அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். சிந்திக்க ஆரம்பித்தோம்னா அடுத்த நிலைமைக்கு அவனாலே போகலாம். ஆனால் இது இல்லைன்னா இப்போ வெறும் ஆங்கிலத்தை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு கவர்மெண்ட் வேலை என்ன கிடைக்குன்னு பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு இன்றைக்கி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் ரோட்டில் வேலை இல்லாமல் எவ்வளோ குறைஞ்ச வேலைக்கு போய் கஷ்டப்படுறாங்கிறது கண்கூட தெரியுது. இன்றைக்கி இன்ஜினியர் படித்த பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமான சூழ்நிலை வந்துட்டு. ஸோ நம்ம சமுதாயம் வளப்பட்ட சமுதாயம், கலாச்சார சீரழிவு இல்லாமல் கருத்தான சமுதாயமாக உருவாகணுமா, இல்லை நம்ம கலாச்சார சீரழிவோட கடவுள் மறிப்பை கையில் எடுத்துக்கிட்டு தான் தோன்றித்தனமாக வந்து நாளைக்கு தமிழ்நாடு தலைகுனியுமாங்கிறத இந்த அரசாங்கங்கள் தான் உணர்ந்து அதுக்கு தேவையான செயல்பாட்டை தேரணும். தன்னை பற்றி யோசிப்பவன் மனிதன், தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் தான் தலைவன். ஒரு டயத்தில் கலைஞர் வந்து எல்லார் வீட்டுக்கு இலவசமாக டிவி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு கொடுக்கப்பட்ட கேபிள் சுமங்கலி நெட்வொர்க்கு பணம் பூரா சம்பாதிச்ச யாருன்னு மக்கள் யோசிச்சாங்கன்னா தெரியும். ஸோ எல்லா இடத்திலும் வணிக நோக்கத்தில் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. இதை நம்ம வந்து சொல்கிறத விட மக்கள் உணரணும். மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் உண்மையான தலைவர் யாராவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு அண்ணாமலை ஓரளவு வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசுகிறாரு. டிஆர் பாலு கோர்ட்டு கூப்பிட்டார், வந்தாரா டிஆர் பாலு? இல்லை. அதே மாதிரி தான் அண்ணாமலை சில விஷயங்களை உடைத்து எறிவாரே. ஆனால் இந்த தமிழகத்தில் எல்லாத்தையும் ஒரு மாற்றம் வருமானால் இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு உந்து சக்தி அவர் இருக்கார். நான் அரசியல் விமர்சகராக சொல்கிறேன். அவர் இன்னும் நிலைக்களத்தை நல்லா மாற்றி தன்னுடைய விஷயங்களை ஆழித்தரமாக பதிவு பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த களம் மாறுவதற்கு வசதி இருக்கிறது. இன்னைக்கு அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இவர் தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகாவுக்கு பிஜேபி தலைவராக போனால் கூட கர்நாடகம் மாறிவிடும், கேரளாவுக்கு போனால் கேரளா மாறிவிடும். ஏன்னு கேட்டால் ஆளுமை திறமிக்க தலைவர் தேவை. நம்ம ஆளுமை திறக்கிற தலைவர் இல்லாமல் தன்னுடைய கட்சி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாரிசு மேலே வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் எப்படிமா வரும்? கண்டிப்பாக. எதை எடுத்தாலும் தன்னுடைய மருமகன், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை, இதில் கோடான கோடி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. இவ்வளோ சம்பாதிச்சு இதை வச்சு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்றும் கிடையாது.